கசப்பு நம்முடைய சரீர சுகத்தை தடுத்து நிறுத்திவிடும் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. போன வாரத்தில் கொஞ்சம் எடுத்து காமிச்சேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். சரீர சுகம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க, பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, நாட்டு வைத்தியம் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறாங்க, அலோபதி அந்த பதி என்னமோ பதியெல்லாம் வந்துருச்சு, அக்கு பஞ்சர் என்னமோ பஞ்சர்லாம் வந்துருச்சு. மனுஷரை பஞ்சராக்கி விட்டுருவாங்க போல, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. எல்லாம் என்ன பண்ணணும், சுகம் ஆகவே மாட்டேங்குது. வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். கசப்பு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சரீர சுகத்தை அது தடுத்து விடுகிறது என்பதை குறித்து சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு இருங்க அப்படின்னு பாட்டுங்க. கொஞ்சம் என்ன செய்யும் படிக்கு? எத்தனை பேர் சொஸ்தமாகணும், எத்தனை பேர் சுகமாகணும், எத்தனை பேர் சௌக்கியமாகணும்? அப்போ உங்களுக்கு சௌக்கியம் ஆகணும், உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வியாதி உங்களை விட்டு நீங்கணும், நீங்க சுகம் அடையணும், ஆஸ்பத்திரிக்கு உங்க பணமெல்லாம் போகக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வாசிங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீங்கள் குணமடையும்படிக்கு, நீங்கள் சௌக்கியம் அடையும்படிக்கு எதை அறிக்கையிடுங்கள்? அவர்கள் குற்றங்களை, அவர்கள் குறைகளை, அவர்கள் தப்பிதங்களை என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். மன்னிச்சுட்டு இப்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக? யார் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டாங்க அவங்களுக்காக என்ன செய்யுங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க சுகமாயிடுவீங்கன்ற. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மருமகளை மன்னிச்சுட்டு, மருமகளை ஆசீர்வதிச்சுட்டு இப்ப மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகம் கிடைச்சிருன்றாரு. மாமியாவை மன்னிச்சு, மாமியாவை ஆசீர்வதிச்சு, மாமியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகம் கிடைச்சிருன்னு சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? மகனை ஆசீர்வதிச்சு, மகனை மன்னிச்சு, மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகம் கிடைச்சிருன்னு சொல்றாரு. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். நம்ம மன்னிக்கவும் மாட்டோம், ஆசீர்வதிக்கவும் மாட்டோம், அவனுக்காக. அதனால தான் வியாதி, அதனால தான் சுகமாக மாட்டேங்குது. வியாதியிலே கிடக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது, அவ்வளோத்தையும். இருக்கிறீங்களா? டோட்டலா நாம ஏதோ ஒரு பகுதியில மாற வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு பகுதியில் மாற வேண்டியது. தகப்பனை மன்னிக்க மாட்டேங்கிறோம், தாயை மன்னிக்க மாட்டேங்கிறோம், கணவனை மன்னிக்க மாட்டேங்கிறோம், மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறோம். எப்படி சுகம் கிடைக்கும்? கர்த்தர் சொல்றாரு, மன்னிச்சிருப்பா, ஆசீர்வதிப்பா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, பாஸ்ட் ஜெபம் பண்ணா அவங்களுக்கு சுகம் கிடைக்க நினைக்கிறீங்க? பாஸ்ட் தலையில கை ஜெபம் பண்ண சுகம் கிடைக்க நினைக்கிறீங்க? பாஸ்டே ஜெபம் பண்ணி சுகமாக மாட்டேங்குது அப்படின்னு தவறு என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. பாஸ்ட்ட வல்லமை குறைஞ்சிச்சோ, பாஸ்ட் ஒழுங்கா ஜெபம் பண்ணாம விட்டாரோ. பாஸ்ட் முதல்ல ஜெபம் பண்ணா சுகம் ஆகணும், இப்போ என்னமோ ஜெபம் பண்ணா என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ யார் மேலே மிஸ்டேக்கு? யார் மேலே மிஸ்டேக்கு? பாஸ்ட் மேல. தான் மேல இருக்கின்றதை கண்டுபிடிக்கணும் அறிவே. நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ற உணர்றது கிடையவே. எல்லாத்தையும் அடுத்தவங்க தூக்கி போடுறது. அப்பா மேலே போட்டுருது, அம்மா மேலே போட்டுருது, பாஸ்ட் மேலே போட்டு, சர்ச் மேலே போட்டுருது, ஆண்டவர் மேலே போட்டுருது. எல்லாருமே நான் ரொம்ப யோக்கியம் பாஸ்ட், நான் யாரு உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் சுகமாக போனதுக்கு காரணம் தவற உணராத குற்றம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்போ பிறரை மன்னிக்கும் போதுதான் சுகம் உண்டாகும். மன்னிக்கவில்லை என்றால் சுகம் கிடைக்கவே கிடைக்காது. எனவே கசப்பு, பகை, எரிச்சல் என்ன பண்ணுகிறது? சரீர சுகத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது. சரீர சுகத்தை மட்டுமல்ல, பல ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தி விடுகிறது. பல ஆசீர்வாதங்கள் வீட்டில் என்ன வரல, பல ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேங்குது. ஏன்னா கசப்பு தடுத்து நிறுத்தி விடுகிறது. அந்த மன்னிக்காத குற்றம் தடுத்து நிறுத்தி விடுகிறது. இருக்கிறீங்களா?